அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, எளிய மகளாக நம்மளுடைய மக்களுடைய பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோம், வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக மிகப்பெரிய மாற்றத்தை செய்வதாக எண்ணற்ற பொய்களை மட்டுமே கூறிக்கொண்டு பெண்ணுரிமை காப்பதாக, குழந்தைகளுடைய பாதுகாப்பை நிர்ணயம் செய்வதாக எண்ணற்ற பொய்களை சொல்லி வந்து இன்றைக்கு மிகப்பெரிய வன்கொடுமை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது. பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை 1000 ரூபாய் கொடுப்பதாக சொல்லி கஞ்சாவை இவர்களை விற்று அந்த குழந்தைகளை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். மதுபானங்கள் இன்றைக்கு ஆங்காங்கே மதுபான கடைகள் எண்ணற்ற கடைகளாக அதை மிகைப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. கஞ்சாவும் போதைப் பொருளும் மதுபானங்களும் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. பெண்ணுரிமை இன்றைக்கு முடங்கி அவர்களுடைய பாதுகாப்பு இல்லாமல் கதறிக்கொண்டிருக்கும் பெண்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பெண்களை கற்பழித்து அதற்குரிய சட்ட திருத்தம் எடுக்காமல் இன்றைக்கு புகார் கொடுத்தால் அதற்குரிய வழக்குகள் திசை திருப்பி அந்த பெண்ணை இழிவுபடுத்தும் வகையில் பேசிக்கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கண்டிப்பாக கலைக்கப்பட வேண்டும் என்பதே நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பதிவிடுகிறேன். நான் மக்களின் ஒருத்தியாக நின்று இங்கு பதிவிடுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்பதே, மக்களாட்சி நிலவப்பட வேண்டும். இது மத்திய அரசு கண்டிப்பாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.